cricket.talkies.net நம்ம கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் காசி விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க சிஎஸ்கே 2026 படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இந்த ஒரு கிரிக்கெட்ல எல்லாமே 200-220 ஆடுறாங்க. ஆனா அந்த சிஎஸ்கே டீம் மட்டும் 180-160 தாண்ட மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கோப்பையை வென்றாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஆரம்பத்துல என்னடா அது போன பாட்டு மாதிரியே இருக்குது, படு கேவலமா இருக்குது, எதுக்கடா வந்து உட்கார்ந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு. ஏதோ ஒரு மொக்க படத்துல மாட்டிக்கிட்டோம், எந்திரிச்சு போயிடலான்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக திடீர்னு பார்த்தா படம் நல்லா இருக்க ஆரம்பிக்குது. பேட்டிங்ல ரன் அடிக்கிறானுங்க, விக்கெட் எடுக்கிறானுங்க, சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிக்கிறாரு. சரி ஓகே, கடைசியா இவனுக்கு உள்ள போயிருவானுங்க, பிளே ஆஃப் போயிருவானுங்க அப்படின்னு தான் நினைச்சோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு படத்துல நரபலியை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு பிளேயரை காவு கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியில மிச்ச மீதி மையம் ஆயிருச்சு. இதையும் தாண்டி போராடி எப்படி ஜெயிச்சாங்க தானே கதை இருக்கணும். இந்த கதையில புதுசா ஒரு வில்லனை கொண்டு வராங்க. அந்த வில்லன் யாருன்னு பார்த்தா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லயே பேரு ஸ்டீஃபன் பிளெமிங்ன்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாங்க. கேட்டா ஆக்ஷன்ல ஒழுங்கா பிளேயர்ஸ் எடுக்கலன்றாங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்து முடிச்சோடனே நம்மளுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வில்லன் இதையும் தாண்டி ஒருத்தங்க இருக்கான்னு காட்டுறாங்க. பார்த்தா அது நம்ம கதாநாயகன்றாங்க. இதுதான் இந்த படத்தை தனித்துவமா நிக்க வைக்குது. படம் பார்க்க நமக்கு பேசாம கையை காலை உடச்சு விட்டு இருந்தா இந்த படம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பேசாம அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல என்னடா ஒரு படிக்கேவலமான படத்துக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் போக போக ஏதோ ஒரு ஓரளவுக்கு சுமாரா கொண்டு போய் முடிக்கும் போது ரொம்ப மட்டமா முடிச்சிட்டாங்க. ஆனா முடிக்கும் போது கடைசியில ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.